வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ மார்ச் 1 அன்னைக்கு ஈவினிங் 10 o'clock எடுத்தது. ஸோ நமக்கு நாளைக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம சஹருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு மட்டன் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு நோன்பு அப்படிங்கிறனால மட்டன் வாங்கிட்டு மட்டன் கிரேவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குக்கரில் வச்சுட்டேன். ஸோ பேர்லலாம் சாம்பார், அதுக்காக பருப்பையும் வேக வச்சாச்சு. இப்போ சாம்பாருக்காக நம்ம சின்ன வெங்காயம் ஏற்கனவே தோல்லாம் உரிச்சு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஆஸ் அ ப்ரிப்ரேஷன் ஆக்டிவிட்டி. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முள்ளங்கியும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். ஸோ பேரெல்லாம் நமக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பருப்பில் நான் கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஏற்கனவே வேக வச்சுட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. அதில் கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நல்லா 2 கீர்னதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியும் முருங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேகிறதுக்காக விட்டுணும். ஸோ நான் இதை ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம சாம்பார் மசாலா தூளை ஆட் பண்ணிடுவேன். இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். முள்ளங்கியும் முருங்காவும் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் வேக வச்ச அந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் புளி கரைச்சது அதில் ஊற்றிட்டா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். பேரலாம் அந்த பக்கம் மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு, மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக. இப்போ மட்டன் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 உருளைக்கிழங்கு. ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்போ கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஆஸ் யூஷுவல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். 3 தக்காளியை ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நான் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உருளைக்கிழங்கும் பரல வேக ஆரம்பிச்சிடும். 2 ஸ்பூன் எல்லாம் கலந்த தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மட்டன் மசாலா தூளும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. மசாலாலாம் நல்லா வதங்கிட்டோன்னே இப்போ வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடாமல் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மிக்சரை வேக விட்டுறணும்.
நல்லா கொதிச்சோன்னு பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். சாம்பார் ஏற்கனவே வச்சுருக்கனால எனக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும், அதனால் இன்னும் கொஞ்சம் வேக விட்டுக்கிறேன். வேக விட்டோன்னா கடைசியில் மல்லித்தலையை போட்டு இறக்கியாச்சு. ஸோ அன்றைக்கி நமக்கு சஹருக்கு என்னன்னா முள்ளங்கி முருங்கைக்காய் போட்ட சாம்பார், ஒயிட் ரைஸ் அண்ட் மட்டன் கிரேவி. நம்ம நோம்பு நேரத்தில் காலையில் சஹருக்கு நல்லா சாப்பிட்லான்னு நினைப்போம், ஆனால் உண்மையிலே அந்த டைமில் சாப்பாடே இறங்காதுங்க. அதனால் ரைஸை நான் கம்மியாகவே வச்சுட்டேன், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. பாருங்கள் மட்டன் கிரேவி எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock போல் இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணுமோ அதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயே நான் உளுந்தும் பருப்பும் தனித்தனியாக ஊற போட்டுட்டேன், வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டேங்கிறனால 2 types ஆஃப் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊற போயிட்டேன். இதே வீக் டேஸ்னால் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஸோ எல்லா வேலையும் சேர்த்து பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வடை ஊற போட்டதை எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு உளுந்த வடை தனியாக பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பருப்பு வடையும் தனியாக பொரிச்சு எடுத்தாச்சு. எங்களோட இஃப்தார் மெனு டிஃபால்ட்டாக இதுதான் இருக்கும். மேபி வடைக்கு பதில் பஜ்ஜி மாறலாம், பட் எங்களோட இஃப்தார் மெனு எப்போவுமே டிஃபால்ட்டாக நோம்பு கஞ்சி கண்டிப்பாக இருக்கும், வடை இல்லாட்டி பஜ்ஜி இருக்கும், ஒரு சம்மர் ட்ரிங்க் கண்டிப்பாக இருக்கும், 2 பேரிச்சம்பழம். ஸோ இது பை டிஃபால்ட். இதுக்கு மேலே எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நாங்கள் செய்ய மாட்டோம். அந்த டைமில் சாப்பிடவும் முடியாது. அப்படி செய்ய முடியலன்னா கடையிலேருந்து நாங்கள் வாங்கிப்போம். அதுக்கப்புறம் கருப்பு கொண்ட கடலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் குளிர்ச்சியான ஐட்டம். ஸோ நோன்பு வச்சுருக்கனால பாடி பயங்கர ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நோன்பு சண்டேங்கிறனால அட்லீஸ்ட் இதாவது செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அன்னைக்கு இஃப்தாரை முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.